ஹாய் வெல்கம் டு தரு குக்கிங். நான் ஹேமா. ஸோ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். மண்டே மார்னிங் ரொட்டீன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 4:15க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வாஷிங் மிஷின் இப்போ வந்து புதுசாக வாங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக இதுக்கு 2 இடம் வந்து ஏற்கனவே நாங்கள் வீடு கட்டும் போதே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா அந்த 2 இடத்துலையுமே வைக்க முடியல. அதனால் பாத்ரூம் கிட்ட கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அவங்களாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஒன்று மிஷின் போட்டுடணும், இல்லைனா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்களாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே போட்டு விட்டேன். இது வேறு புது மிஷினாக அப்பப்போ அந்த முன்னாடி டச் இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, யாராச்சும் பாத்ரூம் போக வர அந்த இடத்துக்கு தெரியாமல் கையை வச்சுட்டாங்கன்னா டைமிங் ரொம்ப அதிகமாக காமிக்குது. 3 மணி நேரத்துக்கு மேலே காமிக்குது. அதனால் அதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டு அதை வந்து போடுறதுக்குள்ளாரே இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நேரமாக எந்திரிச்சுமே இன்றைக்கி 5:15க்கு தான் கிச்சனுக்குள்ளார வந்தனே. ஏற்கனவே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வச்சுட்டேன். சாப்பாடு ஒரு டைம் வந்து வடித்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா பொண்ணுங்க 2 பேத்துக்கும் டைமிங் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து அவங்க ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 அது மாதிரி டைமிங் இல்லாமல் சாப்பிட்றதுனால சாப்பாடு வந்து இதே வடித்து கொடுத்தோன்னா கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி ஆகிடுது. அதனால் அவங்களுக்கு அது செட் ஆகலை. அதனால் குக்கர்லேயே இப்போ வச்சிடுறது. இப்போல்லாம் வீட்டில் சுத்தமாக பொண்ணுங்க 2 பேரும் இந்த சாம்பார் வந்து சாப்பிட்றதே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மத்தியானத்துக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதனால் உப்பு பருப்புனா கூட சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் அதுதான் வந்து செஞ்சிருந்தேன். காய் என்னாச்சுன்னா, எனக்கு இந்த சண்டே இல்லைனா மண்டே, வெனஸ்டே இந்த மாதிரி டேயில் காய் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். சீக்கிரமாகவும் தீந்துடும் காய் டெய்லியும் செய்யும்போது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைடே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி காய் வந்து வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டேன். அதனால் என்னாச்சுன்னா கத்திரிக்காய் மட்டும் நிறையா வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது வேஸ்ட் பண்ண வேணாம், இதுக்கு மேலே விட்டால் அது உள்ளார கருப்பாயிரும். அதனால் எல்லா கத்திரிக்காயும் போட்டு வந்து பொரியல் பண்ணிட்டேன். உப்பு பருப்புக்கு பருப்பு இந்த பக்கம் வேக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் தோசைக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். வெளியிலேயே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாது. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம், இட்லி தோசைக்கு. இதுக்கு வானலில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இது தாளிக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், 3 நல்ல பழுத்த தக்காளி, வரமிளகா, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக உப்பு வச்சு இது நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காய் பொரியல் மட்டும் எனக்கு இந்த இரும்பு பேனில் வந்து செஞ்சால் தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, நிறைய குவான்டிட்டி இருந்ததுனால அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஃபுல் பாத்திரத்தில் இந்த கத்திரிக்காவை பாதி ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த பேனில் மாற்றி வச்சுட்டேன். இரும்பில் செஞ்சால் அந்த கத்திரிக்காய் பொரியலோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சட்னி வதக்குனதை எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டு அதே வானலில் அவரைக்காய் பொரியல் வந்து தாளித்து விட்டுட்டேன். ஏன்னா தரணிக்காய்க்கு கத்திரிக்காய் பொரியல் பிடிக்காது, அவரைக்காய் பொரியல் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து அந்த பக்கம் வானலில் ரெடி பண்ணியாச்சு. பருப்பும் வேக வச்சதை கடைஞ்சிட்டு நம்ம இப்போ கத்திரிக்காய் வந்து நான் வதக்கினால அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே வந்து விளக்கத்துக்கு போட மாட்டேன். அதில் வந்து பருப்பு வந்து உப்பு பருப்புக்கு தாளித்து விட்டுட்டேன். உப்பு பருப்புக்கு கடுகு, ஜீரகம், வரமிளகா ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம், பூண்டை தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள். உப்பு பருப்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கையோட அந்த சும்மா காய் கட் பண்ண அந்த தட்டு, அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தது அதெல்லாம் கையோடு சும்மா வந்து கழுவி வச்சுருவேன். விளக்குறது அப்புறமேட்டு ஃபைனலாக தான் விளக்குவேன். ஸோ அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ரெண்டுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டுருவேன். கொத்தமல்லி தழை எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக சேர்த்துருவேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது சாப்பாட்டில் சீக்கிரமாக சாப்பிட்டுக்குவாங்க. சட்னினா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லா சமையல்லையுமே கொத்தமல்லி தழை வந்து அதிகமாக சேர்த்துப்பேன். அடுப்பில் கண்டிப்பாக சமையல் முடித்தோன்னே அந்த எண்ணெயெல்லாம் சிந்திருக்கும். ஸோ அதனால் அதை கையோடு தொடச்சி விட்டுருவேன். இல்லைனா அது காஞ்சு ஏதாச்சும் நம்ம சமையல் செஞ்சது ஏதாச்சும் சிந்தி இருந்துச்சுன்னா அது அப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன். அப்புறமே கடைசியாக அவங்க கிளம்பும் போது இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம செஞ்சோன்னா மத்தியானத்துக்கு அதே மாதிரி இருக்கும். ஸோ சமையல் வேலை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் அயன் பண்ணுற வேலைக்கு போயிடுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஈவினிங் டைம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னா கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அவங்க போடுற ட்ரெஸ் எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒன்று எடுத்து வச்சு அயன் பண்ணிட்டோன்னா இது இல்லைம்பாங்க. அதனால் காலையில் நேரம் தான் இந்த மாதிரி அவசரத்தில் அவங்களுக்கும் சரி ஜெயிஸ்தாக்கும் சரி அயன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கம்பு தோசை மாவு நேற்றுக்கு தான் வந்து ஆட்டியிருந்தேன். அதோட மினி விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். தோசை நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து இருந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கு இன்றைக்கி 5 மினிட்ஸ் எப்பயுமே டீ குடிக்கிறதுக்கு டைம் வந்து கொடுப்பேன். இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை. அதனால் தோசை சுட்டுக்கிட்டே டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜெயிஸ்தாக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ஃபோன் நோண்டுறது அதெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் துவைச்ச துணியை கொண்டு போய் காய வச்சுட்டு அடுத்தது வெள்ளை மட்டும் தனியாக கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோட் போட்டு விட்டேன். வீட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு ஹாலும் கிச்சன் மட்டும் தொடச்சிட்டு நான் இன்றைக்கி எனக்கு தோசை சுட்டுக்கலாம். எனக்கு இந்த உப்பு பருப்பும் கத்திரிக்காவும் ரொம்ப பிடிக்கும் காம்பினேஷன். அதனால் அதுவே காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டு மத்தியானம் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். தரணிக்காய் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எந்திரிச்சேன்.
இன்னும் பாத்திரம் விளக்கணும். தோசைக்கல்லும் இந்த பேன் மட்டும் இரும்புங்கிறதுனால அதை கையோட விளக்கி அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை, இப்போ நல்லா பழகிடுச்சு, அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் தர்ணிக்கா வந்தோன்னா அவளுக்கு தோசையும் காலையில் வச்சிருந்த சட்னி இருந்துச்சு, ஸோ அதோட அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு அப்படியே டீ போட்டாச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு தான் நைட் டிஃபன் வேலை எப்பவுமே ஜெய்ஸாவை காலேஜ்லேருந்து போய் கூட்டிகிட்டு வரணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தாங்க என்னோட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போகும். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.